அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். இன்று நடைபெற்ற அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவையானது தற்பொழுது வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கான ஒரு முடிவை எடுத்துள்ளதாக தற்பொழுது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு தற்பொழுது டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு அரசியல் கட்சியினுடைய கோரிக்கை உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கைக்கு மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும், கடந்த 2010 ஆண்டு முதல் ஆண்டில் நடைபெற்ற அந்த ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது காங்கிரஸ் அரசாங்கம் பல்வேறு தரப்பினருடைய கோரிக்கைகளை முன்வைக்காமல் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் விட்டது என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று காலை பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அரசியல் விவகாரங்களுக்கான அந்த மத்திய அமைச்சரவை என்பது அதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது எனவும், வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு இந்த சாதி வாரியிலான கணக்கெடுப்பும் நடைபெறும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். சுசித்ரா, இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்து வந்தது. இது மாநில அரசு நடத்த வேண்டுமா, மத்திய அரசு நடத்த வேண்டுமா அப்படின்னு மிகப்பெரிய விவாதங்கள்லாம் நடைபெற்று வந்தது. இந்நிலையில இந்த முடிவை தற்போது மத்திய அரசு எடுத்திருப்பதற்கான காரணமாக என்ன பார்க்கப்படுகிறது? மிக முக்கியமாக இந்த விவகாரம் என்பது மாநில அரசினுடைய அந்த கட்டுப்பாட்டின் அதிகாரத்தின் கீழ் வந்தாலும் ஒட்டுமொத்த மக்கள் தொகை என்பது மத்திய அரசினுடைய ஒரு அதிகாரத்தின் கீழ் வருகிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அனைத்து பிரிவினுடைய நலன்களுக்காக பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட வேண்டுமானால் அது இந்த சாதி வாரி கணக்கெடுப்பினுடைய அடிப்படையில் மட்டுமே எடுக்கப்பட முடியும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்பொழுது பேசிய பொழுது தெரிவித்தார். அதன் அடிப்படையில் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் அதனுடைய அந்த கணக்கீட்டையும் மக்கள் தொகையோடு சேர்த்து எடுப்பதற்கான ஒரு முடிவிற்கு மத்திய அரசாங்கமானது வந்துள்ளதாகவும், அரசியலுக்கான இந்த சிசிபிஏ என அழைக்கப்படும் பொருளாதார விவகாரங்களுக்கான அந்த ஒரு கேபினட் கமிட்டியினுடைய ஒப்புதலும் அதற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகள் என்பது அரசியல் கட்சிகளிடமிருந்து மட்டுமல்ல, தனிநபர்கள் பல்வேறு அமைப்புகள் சார்பாகவும் மத்திய அரசிற்கு வந்துள்ளது. அதனை செயல்படுத்துவதற்கு தாங்கள் விரும்புவதாகவும் தற்பொழுது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சுசித்ரா, மக்கள் தொகை கணக்கெடுப்பை, மிக குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பை மாநிலங்கள் தனியாக நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை குறிப்பிட்டு தற்போது மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து இது நடத்தப்படும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கான காரணமாக மத்திய அரசு சொல்வது என்ன? இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை பொறுத்த அளவில், அதாவது இந்தியாவில் செயல்படுத்தப்படும் குறிப்பாக இடஒதுக்கீட்டு திட்டங்களாக இருக்கட்டும், இளைஞர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்டோருக்காக வழங்கப்படும் அந்த மத்திய அரசுடைய நலத்திட்டங்களாக இருக்கட்டும், அவை அனைத்தும் கொண்டு சேர்வதற்கு இந்த ஒரு கணக்கெடுப்பு என்பது மிகவும் அவசியமாகிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். அவை மட்டும்